ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட குக்கா அப்படிங்கிற ஒரு டிவி வந்து நம்ம சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லோகோ லோட் ஆகிட்டு ஜஸ்ட் அப்படியே வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. ரிப்பீட்டடாக இதுதான் நடந்துகிட்ருக்கு. இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூ ஆகிருக்கு. கஸ்டமர் வந்து சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணுறப்ப இதனோட ஃபைல் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகாதனால இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது. இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதனோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32S3U Pro 2022 மாடலு. இப்போ இதுக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேர் போடுறதுக்கு போர்டனோட மாடல் நம்பர் வேணும். இது ஆல்ரெடி நம்ம போர்டனோட மாடல் நம்பர் நம்ம பார்த்துட்டோம். அப்படிங்கிறனால டைரெக்டாக நான் பென்ட்ரைவில் காப்பி பண்ணுறதுலேருந்து காமிக்கிறேன். காப்பி பண்ணி எப்படி போடுறதுலேருந்து காமிக்கிறேன். இதனோட மாடல் நம்பர் மட்டும் பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும். 32S3U Pro அப்படிங்கிறது இதனோட மாடல் நம்பர். இப்போ நம்ம இதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பென்ட்ரைவில் வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கணும். இதனோட சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். இந்த சாஃப்ட்வேரை ஜஸ்ட் வந்து பென்ட்ரைவில் இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கணும். இதனோட ஃபைல் நேம் வந்து மாறக்கூடாது. இது என்ன ஃபைல் நேம் இருக்கோ இதே ஃபைல் நேம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். வேறு ஃபைல் நேம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்காது. அதனால் நம்ம கொடுக்குற ஃபைலை ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை இந்த மாதிரி இது பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து எக்ஸிட் கொடுத்துருங்க. ஃபைல் காப்பி பண்ணி முடிச்சோன்னா எக்ஸிட் கொடுத்துருங்க. எக்ஸிட் கொடுத்துட்டு இந்த பென்ட்ரைவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் யூஎஸ்பி போர்ட்டில் வந்து நம்ம ஜஸ்ட் இதை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பவர் பட்டன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இந்த பவர் பட்டன் இருக்கும். இந்த பவர் பட்டனை ஜஸ்ட்டு ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு நம்ம ஜஸ்ட்டு வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். பவர் சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த பென்ட்ரைவில் வந்து லைட் இருக்கக்கூடிய பென்ட்ரைவ் அப்படிங்கிறனால இதை வந்து இப்போ லைட் எரிகிறது தெரியும். ஜஸ்ட்டு இதை ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கிறது நம்ம ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறோம். ஆன் ஆகிறப்போ சாஃப்ட்வேர் லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி USB 2.0 யூஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்குது. 3.0க்கு வந்து எடுத்துக்கிறது இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு USB 2.0 சாஃப்ட்வேரவே போடுங்க. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் அப்லோடிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி வந்துடும். ப்ளீஸ் do நாட் டேர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஏன் வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஃபைல் லோட் ஆகிறப்ப ஹேங் ஆயிடுச்சு, அதாவது பவர் கட் ஆயிடுச்சுனாவோ இல்லை ஃபைல் எதுவும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவோ மறுபடியும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி. இல்லைனா மெமரி ஏசி கழட்டி தான் நம்ம வந்து சாஃப்ட்வேர் போடுற மாதிரி வரும். இது சிம்பிளாக யூஎஸ்பியில் போடுற மாதிரி இருக்கிறப்பவே நம்ம ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப சேஃப்டியானது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு யூபிஎஸ் லைனில் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த லைட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லைட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டு எரிஞ்சிட்ருக்கும். சாஃப்ட்வேர் லோட் ஆகிட்டு இருக்கிறதுனால இது வந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கும். நம்ம பென்ட்ரைவில் பார்த்தோம் அப்படின்னாலும் சாஃப்ட்வேர் லோட் ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது லோடாகி முடிச்சு ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் பென்ட்ரைவ் கழட்டணும். ஃபுல்லாக லோடாகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கழட்டிக்கலாம். அப்படியே போட்டிருந்துட்டு மறுபடியும் லோட் ஆகிறப்ப எடுத்துக்காது. நம்ம ஒன்ஸ் அந்த பவர் பட்டனை ஹோல்ட் பண்ணி பிடிச்சா மட்டும்தான் அதனோட சாஃப்ட்வேர் வந்து எடுத்துக்கும். ஜஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் ஆகும் இன்ஸ்டால் ஆகி முடிக்கிறதுக்கு. இது நம்ம சேம் ஒரிஜினல் சாஃப்ட்வேரே லோட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் ரிமோட் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். இன்கேஸ் வேறு பைரேட்டட் சாஃப்ட்வேர் எதுவும் மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மறுபடியும் ரிமோட் வந்து பேர் பண்ண வேண்டியது வரும். சேம் எக்ஸாக்ட் ரிமோட் வந்து ஒர்க் ஆகாது. இப்போது இது கம்ப்ளீட் ஆகி முடிச்சோன்னே அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகி ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பென்ட்ரைவ் ஒன்றும் ரிமூவ் பண்ணல. அந்த ஃபைல் வந்து எடுத்துக்காது. ஏன்னா நம்ம பவர் பட்டனை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்கல. அதனால் வந்து சாஃப்ட்வேர் வந்து லோட் ஆகாது. டைரெக்டாக வந்து நம்ம ஆன் ஆகி உள்ளே போக ஆரம்பிச்சிடும். இது ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிறனால உங்களுக்கு செட்டப் இதிலேருந்து வந்துடும். ஜஸ்ட் இந்தியா இங்கிலீஷ் 530+ ஹோமில் யூஸ் பண்ணுறோம். ஒயர்லெஸ் நெட்வொர்க் என்ன கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் கொடுத்து அப்படியே உள்ளே போய் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா இந்த பேசிக் செட்டப்பும் முடிஞ்சிடும்.
அக்செப்ட் கேட்டு இது செலக்ட் பண்ணிக்கங்க. இது ஏடிவியை செலக்ட் பண்ணிக்கலாம். ஏடிவி செலக்ட் பண்ணோம்னா இதாவது கேன்சல். இந்த ஆப்ஷனுக்கு வந்துடும். இதில் வந்து சோர்ஸை செலக்ட் பண்ணி நம்ம என்ன சோர்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் அதே மாதிரி சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணுறக்கு இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு சோர்ஸை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோ மறுபடியும் லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான சர்வீஸ் மெனு வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆன் ஆகிற ஆப்ஷன் வந்து ஏபிள் பண்ண முடியும். அதாவது ரிமோட் இல்லாமல் டிவி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற மாதிரி பண்ண முடியும். இந்த அதர்ஸ்குள்ள உள்ளே போனீங்க அப்படின்னா ஆர்டர் செட்டிங்குள்ள உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் வந்து பவர் ஆன் மோட் அப்படின்றதுல இதை வந்து டைரக்ட் ஆன் கொடுத்துருங்க. டைரக்ட்னு வரும் சிலதில். ஆன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைம் பவர் ஆன் பண்ணுறப்பவும் ரிமோட் வந்து தேவைப்படாது. டைரெக்டாக வந்து நம்ம டிவி ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். இப்போ நான் ரிமோட்லேயும் ஆன் பண்ணல, பட்டன்லேயே ப்ரெஸ் பண்ணல, டிவி வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆக ஆரம்பிச்சிச்சு. தேங்க்யூ. இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.